والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதாரி ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. இந்த பயான் மஜ்லிஸினுடைய நிகழ்வை யாரெல்லாம் காதாழ்த்தி செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஈருலகினுடைய எல்லா நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் ஆஷுராவினுடைய நாளில் ஒரு வெள்ளிக்கிழமையில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அதற்குரிய பலாபலன்களை ஈருலகிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்கின்ற நல்ல துஆக்களையும் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய துஆக்களையும் நல்ல அமல்களையும் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நாம் செய்கின்ற அமல்களை நல்ல துஆக்களை நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷுராவினுடைய நாள் என்று சொன்னாலே ஈதுல் அம்பியா, நபிமார்களுக்குண்டான பெருநாள் என்று சொன்னதை சென்ற வாரம் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல நபிமார்களுக்கு பல வெற்றிகளை இந்த நாளில் அல்லாஹ் தந்தான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வழியாக நாம் காணப்பெறுகின்றோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி, அந்த நபிமார்களுடைய கடைசி நபியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்ந்த ஒரு வெற்றியை தந்தான். அவர்களுடைய வாரிசுகளாக உம்மத்துகளாக இருக்கின்ற நாம் இந்த உலகத்தில் எந்த வெற்றியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம், எதை நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைந்து போன அந்த நாட்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம். சில நிகழ்வுகளை உதாரணமாக நான் சொல்லி காட்டுவேன். அந்த வரிசையில் அந்த ஈமானுடைய பலத்தில் வாழுகின்ற நாம் எப்படிப்பட்ட பலத்தை பெற்றிருக்கின்றோம், எப்படிப்பட்ட பலத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான், நாம் எப்படி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் அதை நாம் ஆழ்ந்துணர்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்னும் பல சிந்தனைகளை படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தருவான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு. வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு அந்த மக்கள் ஆளாகி வானம் மழை பொழிந்தது, பூமி தனக்குண்டான நீரை வெளிக்கொணர்ந்து
இன்னொன்று தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகன் உட்பட அந்த தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். வலாதா நூஹ் இப்னஹு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை மகனை அழைத்து சொன்னார்கள், நீயும் ஈமான் கொண்டு விட மாட்டாயா? நீ ஈமான் கொண்டு விட்டால் உனக்கு ஈடேற்றம் கிடைக்குமே என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இங்கே ஒன்றை நாம் விளக்க வேண்டும். நாம் ஈமானுடைய வாக்கியம் என்பது அல்லாஹ் யாருக்கு விரும்புகின்றானோ அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தருகின்றான். அந்த வாக்கியம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோமே, அதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, எல்லாம் அழிந்து போனது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை, நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள், நீங்கள் கப்பலை தயார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் கப்பலை தயார் செய்தார்கள். அதில் ஒரு 82க்கும் மேற்பட்ட நபர்களை, சில உயிரினங்களையும் அவர்கள் ஏற்றிக் கொண்டார்கள். ஜூதரி படையடி வாரத்தில் அந்த கப்பலை ஒதுங்க வேண்டும் என அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். அந்த கப்பல் ஒதுங்கி நின்றது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் வெளியே வருகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வரலாற்றினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் அதுவரை சேமித்து வைத்திருந்த அந்த உணவுகள் எல்லாம் காலியாகி கொண்டு வந்தது. கடைசியாக மீதம் இருந்த சின்ன உணவுகள், பாக்கியிருந்த உணவுகள் மாத்திரம் அவர்களுடைய கையிலே இருந்தது. அவர்களுடைய கையில் இருந்த அந்த உணவு, அவர்களுடைய கையில் இருந்த அந்த உணவு கடைசியாக தீர்ந்து போய்விடும் என்று வருகின்ற பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான். இருக்கின்ற எல்லா உணவுகளையும் ஒன்று சேருங்கள் என்று சொன்னான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். சின்ன உணவுகள் எதுவெல்லாம் பாக்கியாக இருந்ததோ அவர்களுடைய பைகளில் இருந்த அந்த சின்ன உணவுகளை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், யா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு அந்த உணவை நீங்கள் உண்ண ஆரம்பியுங்கள். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு அந்த உணவை நீங்கள் உண்ண ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உண்ண ஆரம்பித்தார்கள். உம்மஹும் சனவத்திஹும் மின்னா, அல்லாஹ்வினுடைய அருள் கொண்டு அந்த உணவு பரக்கத்து பெற்றது. அல்லாஹ்வினுடைய அருள்கள் அந்த உணவு பரக்கத்து பெற்றது. எல்லாரும் வயிறார உண்டாக சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்டு முடித்து துஆ செய்த ஒரு நாள், அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிற ஆஷுராவினுடைய 10வது நாளில் அது ஒரு நாளாக அமைந்திருந்தது. ஈமானுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவர்களுடைய கூட்டத்தார்கள் வெள்ளப்பெருக்கினவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் பேசிக்கொண்டு வருகின்ற ஏராளமான நிகழ்வுகள், வரலாறுகள். இந்த பாதுகாப்பை அவர்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்கள்? அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வந்த லட்சம் நபிமார்களில் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒரு நபி. நபிமார்களுடைய பெயர்கள் மாறலாமே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவினுடைய எழுத்தோ அந்த வார்த்தையோ அதனுடைய சிந்தனையோ எதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் கொண்டு சேர்க்கின்றவரை அல்லாஹ் மாற்றவில்லை. நீங்கள் சொல்லி பாருங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ். இப்படி எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை இந்த துனியாவில் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு எதை கொண்டு கொடுத்தான் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தினார்கள், பதித்தார்கள். அதன் மூலமாக எவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னை காப்பாற்றும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பூமியிலே உலா வந்தார்கள். அந்த வரிசையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெள்ளப்பெருக்கிலிருந்து அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அவர்களுடைய கடைசி உணவு மீது இருந்த அந்த உணவு ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய
10வது நாள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. சில விரிவுரையாளர்கள் இப்படி சொல்லுவார்கள், 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததன் காரணத்தினால் இதற்கு ஆஷூரா என்று பெயர் வந்ததாக விரிவுரையாளர்கள் பல நிகழ்வுகளை சொல்லுவார்கள். குர்துபியிலே ஆஷுராவினுடைய அந்த வார்த்தைக்குண்டான விளக்கத்திற்கும் இந்த ஆஷுராவினுடைய நாளில் அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தினான் என்பதை நமக்கு விரித்து சொல்லுகின்ற பொழுது சில செய்திகளை நமக்கு சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்று, தனக்கு தௌபா வேண்டும் என்று மன்னித்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்களே, அவர்களுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு நாளாக இந்த ஆஷுராவினுடைய நாள் அமைந்திருக்கின்றது. இரண்டாவது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை கரைவருக செய்தவர்களை காப்பாற்றிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மூன்றாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பறக்கச் செய்து இந்த துனியாவில் நபி மூசா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த ஒரு வெற்றியான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. நான்காவது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசிய பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஐந்தாவது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடி அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அவர்கள் பயந்து நிற்கின்ற பொழுது அந்த வேதனையை விட்டும் அல்லாஹ் நீக்கவர்களை பாதுகாத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஆறாவது, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள், அந்த நோய்கள், அந்த சிரமங்கள் அதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு. அந்த நோயில் இருந்து, அந்த துன்பங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த ஒரு நாளாக இந்த ஆஷுராவினுடைய நாள் இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஏழாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கண் பார்வையை இழந்த அந்த நேரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்து அவர்களுடைய தந்தைக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த துனியாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகனார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றி வெற்றி கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. எட்டாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் பாழும் கிணற்றிலே அவர்களை தள்ளியதற்கு பின்னால் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. ஒன்பதாவது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் வானத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. பத்தாவது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே விளக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வந்து கொடுத்த ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்று ஆஷுரா என்கிற அந்த வார்த்தைக்குண்டான விளக்கத்தை இந்த 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான் என்கிற வரலாறுகளை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள். இது அல்லாமல் இன்னும் சில நிகழ்வுகளை இந்த பூமியிலே அல்லாஹ் நிகழ்த்தினான். இது அல்லாத இன்னும் சில நிகழ்வுகளை இந்த பூமியிலே அல்லாஹ் நிகழ்த்தினான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்த ஒரு நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு நாள். இந்த நாளில் தான் ஹஜ்ரத் ஹுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவை அல்லாஹ் அதிகப்படுத்திய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த நாளில் தான் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் படைத்தான். இந்த நாளில் தான் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, மலாயிகத்துமார்களை அல்லாஹ் படைத்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் தான் அர்ஷையும் குர்ஷையும் லௌஹையும் கலமையும் அல்லாஹ் படைத்த ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் தான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அல்லாஹ் படைத்தான். இந்த நாளில் தான் வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் படைத்தான். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த பூமியினுடைய உருவாக்கத்திற்கும் இந்த பூமியினுடைய பின்னம்பெரும் படைப்புகளாக இருக்கின்ற நாம் பார்த்து அதிசயித்து போகின்ற எல்லா படைப்புகளையும் படைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆக்கினான் என்பதற்காக வேண்டித்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அந்த
அதை பெருநாளாக கொண்டாடுவார்களே, ஆனால் அவர்களை விட மூசா நபியை கண்ணியப்படுத்துகின்ற ஒரு தகுதி, ஒரு ஹக்கு, ஒரு உரிமை நமக்கு இருக்கின்றது. ஆதலால் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்றார்கள். 9வது நாளினுடைய நோன்பையும் 10வது நாளினுடைய நோன்பையும் நீங்கள் வையுங்கள். இல்லை என்று சொன்னால் 10, 11 2 நாட்களாக நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று கபலஹு யௌமன் வ பஅதஹு யௌமா, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவினுடைய அந்த 10வது நாள் யகூதிகள் நோன்பிருந்து கண்ணியப்படுத்துகின்றார்கள். நாமும் கண்ணியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஆதலால் அந்த நாளுக்கு முன்னால் ஒரு நோன்போ அல்லது அந்த நாளுக்கு பின்னால் ஒரு நோன்போ நீங்கள் நோற்று அல்லாஹ்வை நீங்கள் நன்றி செலுத்துங்கள், கண்ணியம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க கியாமத் நாள் பரிகந்த வரை இந்த துன்யாவிலே அந்த அமல் நமக்கு கடமையாக்கி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி, நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த வெற்றி கலிமாவின் அடிப்படையில் தான் என்பதை நாம் இறுதியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த நபியாக இருந்தாலும் அந்த நபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் என்று இந்த ஆஷுராவினுடைய நாளில் அந்த நபிமார்களுடைய வரலாற்றினுடைய நிகழ்வை நாம் படித்து முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்து வழங்கிய அந்த வெற்றி அந்த கலிமாவின் அடிப்படையில் தான். அதே கலிமாவை தான் நம்முடைய உள்ளத்தில் நாம் சுமந்திருக்கின்றோம். அதே கலிமாவை தான் இந்த துனியாவில் நாம் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாதுகாப்பு, அந்த வெற்றி நமக்கு ஏன் கிடைக்காமல் போனது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அதிசயித்து படித்து போய் நிற்கின்ற நாம் அவர்களுடைய கலிமாவை சுமந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு ஏன் அந்த பாதுகாப்பு கிடைக்காமல் போனது? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அவ்வளவு வெள்ள பிரளயத்திலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தானே, அந்த பாதுகாப்பு எங்கிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்டதற்கு பின்னாலும் அந்த நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தானே, அந்த பாதுகாப்பை அல்லாஹ் எங்கிருந்து அவர்களுக்கு கொடுத்தான்? அந்த பாதுகாப்பை அவர்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்கள்? இப்படி ஒவ்வொரு விஷயமாக நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது இறுதியாக நமக்கு வருவதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சுமந்து வாழுகின்ற நாம் அந்த கலிமாவினுடைய வாழ்க்கையில் நாம் இருந்தோம் என்று சொன்னார். அந்த கலிமாவினுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார். அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. இந்த ஆஷுராவினுடைய நாளில் தான் கர்பலாவினுடைய ஒரு நிகழ்வு வருகின்றது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது வேறு ஒரு நாள் பேசப்பட வேண்டிய ஒரு வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றினுடைய பின்னணிகளில் எல்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த வெற்றியினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் கலிமாவினுடைய வாழ்வு நமக்கு வர வேண்டும். அந்த கலிமாவினுடைய யதார்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் தான் அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தமான உண்மைகளை, மகிழ்ச்சிகளை இந்த துனியாவில் நாம் பெற முடியும். இந்த துனியாவில் முஸ்லிம்கள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றனர். ஆப்கானிஸ்தான் தொடங்கி, ஈராக் தொடங்கி, சிரியா தொடங்கி, ஷாம் தொடங்கி எல்லா இடங்களிலும் யகூதிகளால், யூதர்களால் முஸ்லிம்கள் தோஷம் செய்யப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதற்கு ஒரு முடிவை தந்து கொண்டிருக்கின்றான். கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். இது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வல்லரசாக இருக்கின்ற அவன் நான் தான் எல்லாத்திற்கும் மேலாக இருக்கின்றேன் என்று ஒரு 25 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு உலகத்தில் வாழுகின்ற அத்துணை முஸ்லிம்களையும் தன்னுடைய ஆயுதத்தால், ஆயுத பலத்தால், விமானத்தால் அவன் அழித்துக் கொண்டிருந்தானே, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ஒரு முடிவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றானே. ஒன்றல்ல, இரண்டல்ல, 27 லட்சம் கோடி கொடுக்க வேண்டும் பரிகாரமாக. வேறு யாருக்கும் அல்ல, ஈரானுக்கு ஏற்படுத்திய பாதிப்புக்காக வேண்டி 28 லட்சம் கோடி கொடுக்க வேண்டும். படித்தவர்களுக்கு புரியும். அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்ற இந்த அழிவு, இந்த சேதாரம் சாதாரணமானதல்ல. அது கியாமத்து நாள் பரிகந்தம் வரை தொடரும். அல்லாஹ் சபித்து விட்டான். மற்றவர்களுடைய கண்களுக்கு வேண்டுமானால் வல்லரசாக பெரிதாக உலகத்திலே தெரியலாம். ஆனால் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் தூக்கி பிடித்து நினைத்து பாருங்களேன். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை லேசாக்கிவிடும். எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நமக்கு தவணை மொழியாக்கி மிக லேசான ஒரு வழியை இந்த உலகத்திலே அல்லாஹ் காட்டுவான். யார் அழிக்க முடியும், யார் இவர்களை வெல்ல முடியும்
யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய வல்லரசனுடைய ஒட்டுமொத்த மரியாதையும் இன்றைக்கு தூக்கி கீழே சரிக்கப்பட்டிருக்கின்றது, விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியம். அந்த ஈரானுடைய மக்கள் பெற்றிருக்கின்ற அந்த 100 ஆண்டுகளுக்கான அந்த வாழ்வை நாம் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். படிக்கின்ற மாணவர்கள் அதிகம் வந்திருக்கின்ற இன்றைக்கு விடுமுறை. அதனால் உங்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றேன், உங்களுடைய கல்வியினுடைய போங்கு மிக சரியாக இருக்க வேண்டும். அந்த பாதை சரியாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான இடைஞ்சல்களோ, அதில் எந்த விதமான கவலைகளோ, அதில் எந்த விதமான ஆபாசங்களோ, தவறான வழிகளோ எதற்கும் நீங்கள் இடம் கொடுத்து விடாமல் உங்களுடைய கல்வி மிக சரியாக ஒரு முன்னேற்றமான பாதையிலே செல்லுமே ஆனால், ஒரு ஆரோக்கியமான வழியிலே செல்லுமே ஆனால், இந்த துனியாவில் நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய கல்வியினுடைய பயணம் பாதை அமைந்திருக்க வேண்டும். ஈரானை பாருங்கள், திரும்பி பாருங்கள். இளம் சிறார்கள் எல்லாம் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு பட்டப்படிப்பிலே ஒரு பெரிய ஒரு பாதையிலே அவர்கள் கல்வியிலே முன்னேற்றத்துடைய பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஈரான் பெற்றிருக்கின்ற அந்த நூறானியத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? வேறு எங்கும் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுத் தந்த ஒரு வலிமை. ஆதலால் நீங்கள் எல்லாம் துனியாவினுடைய நிகழ்வுகளை அதிகம் அன்றாடம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் உயர்வை தர வேண்டுமோ அந்த நேரத்தில் அல்லாஹ் உயர்வை தருவான். அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் துனியாவில் இழிவை தர வேண்டுமோ அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். ஆதலால் நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டியதுதான். அதே நேரத்தில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அந்த ரப்பு எனக்கு போதுமானவன், அந்த ரப்பு எனக்கு உதவி செய்வான், அவன் ஒருபோதும் என்னை கைவிட்டு விட மாட்டான். உதவி செய்பவர்களில் அல்லாஹ் ஒருவன் தான் மிக உன்னதமானவன், அவன் தான் ஹக்கு ரப்பாக இருக்கின்றான் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு துஆவை உள்ளத்திலே நிறுத்துங்களேன். அந்த உயர்ந்த ஒரு துஆவை உங்களுடைய நாவலே சொல்லி பாருங்களேன். அந்த உயர்ந்த ஒரு துஆவினுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை போன்ற உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அல்லாஹ் இந்த உலகத்தின் முஃமின்களுக்கு அன்றைக்கும் வெற்றியை கொடுத்தான், இன்றைக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், இன்றைக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக் கொண்டிருப்பான். நாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழுகின்ற பொழுது நாம் பாதை மாறி ஆபாச வழியிலோ அல்லது அல்லாஹ் விரும்பாத ஹராமான செயல்களிலோ அல்லது நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது என்று ஹராமான செயல்களின் பக்கம் நம்முடைய சொல்லையும் செயல்களையும் பேச்சுக்களையும் நாம் திசை திருப்பினோம் என்று சொன்னால் நமக்கு இந்த துனியாவில் ஏற்படுகின்ற இழிவை தவிர வேறு எங்கும் இந்த உலகத்தில் நமக்கு அது கிடைக்காது. அல்லாஹ் இழிவைத்தான் தருவானை தவிர எந்த வகையிலும் இந்த உலகத்தில் வெற்றியை பெற முடியாது. இன்றைக்கு நாம் சவுதியை எந்த அளவிற்கு அவர்கள் நாம் பின்பற்றுகின்ற கஅபாவை பின்பற்றுகின்ற அந்த மண்ணை ஆளுகின்ற அந்த மன்னர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்திருக்க வேண்டும், நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை. ஆனால் ஜும்ஆவினுடைய நேரமாக இருப்பதால் நான் சுருக்குகின்றேன். நான் பின்பற்றுகின்ற கிபிலா, அந்த கிபிலாவை ஆளுகின்ற ஒரு மன்னர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? இந்த உலகம் போற்றுகின்றவனாக அல்லவா அவன் இருந்திருக்க வேண்டும். இந்த உலக மக்கள் எல்லாம் தூக்கி பிடித்து நிறுத்துகின்ற ஒரு கஅபா, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டுகின்ற பொழுது அந்த கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கின்ற அந்த கஅபா, முத்தவஜ்ஜிகளில் அதிகத்தில் கஅபத்தி ஷரீஃபதி, கண்ணியமான கிபிலாவை முன்னோக்கி நான் தக்பீர் கட்டுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கஅபாவை பராமரிக்கின்ற அந்த கஅபாவினுடைய மண்ணை ஆளுகின்ற ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு உலகம் எப்படி வசைவாடி கொண்டிருக்கின்றது? இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஈமானின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்து மன்னனாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை ஓங்கி தூக்கி பிடித்து நாம் நிறுத்துகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். ஒருபோதும் அதிலே அந்த கலிமா ஒருபோதும் தாழ்ந்து விடாது. ஆனால் அந்த கலிமாவை நான் பின்பற்றியதன் காரணத்தினால் எனக்கு சிரமங்கள் வருகின்றது, கஷ்டங்கள் வருகின்றது, அவனை பார்க்க வேண்டியிருக்கின்றது, இவனை பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று யூதர்களுடைய காலங்களில் நான் போய் விழுந்தோம் என்று சொன்னால் அது கல்வி அமைப்பில் இருந்தாலும் சரி, மருத்துவ அமைப்பில் இருந்தாலும் சரி, விவசாய அமைப்பில் இருந்தாலும் சரி, எந்த நிலைகளில் இருந்தாலும் சரி, அது இந்த துனியாவில் நமக்கு இழிவைத்தான் பெற்றுத் தருமே தவிர அது எந்த வகையில் உயிரை பெற்றுத் தராது. காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வகாலிஃபு ஃபீஹி அல்
யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கும் நஸாராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள் என்றார். இதை நாம் ஆழமாக உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். அது எந்த நாடாக இருந்தாலும், எந்த தேசத்து முஃமினாக இருந்தாலும், எந்த மொழி கொண்டவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை உள்ளத்திற்குள்ளால் ஈமானுக்குள்ளால் பூத்தி விட்டதற்கு பின்னால் அவனோடு யஹூதியத்தினுடைய அந்த தன்மை ஒத்துப்போய் விட்டது என்று சொன்னால் கலிமாவினுடைய எந்த உயர்வையும் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பின்பற்றுகின்ற கபிலா, அந்த கபிலாவை பின்பு ஆளுகின்ற ஒரு மன்னர், அவருடைய போக்கு இந்த உலகத்திலே மாறி போனதன் காரணத்தினால், அவருடைய சிந்தனை இந்த உலகத்திலே மாறி போனதன் காரணத்தினால், இந்த உலகத்தில் கை கொடுத்து நிறுத்தி தூக்கி நிறுத்த வேண்டிய அத்தனை மக்களையும் கண்கொண்டு பார்த்து கொண்டு அமைதியாக இருந்ததன் காரணத்தினால் இன்றைக்கு உலகம் ஏசுகின்றதே பேசுகின்றதே, நம்மால் பார்க்க முடிந்ததை தவிர, நம்மால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய முடிந்ததை தவிர, இந்த உலகம் அப்படிப்பட்ட சிரமங்களுக்கு ஏன் உள்ளாகி போனது? யஹூதியத்தினுடைய நஸ்ராத்தினுடைய அந்த சிந்தனை நம்மிடத்திலே வந்ததன் காரணத்தினால். அந்த சிந்தனை ஒருபோதும் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. ஆதலால் பயிலக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய கல்வியினுடைய பயன் மிக சரியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்பது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்று. எந்த கல்வியை நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த கல்வி மிக சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பாதைகளை காட்ட வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அவர்கள் எந்த கல்வியை எடுத்தாலும் சரி, அதனுடைய கடைசி முடிவாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் கலிமாவை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு கல்வியினுடைய அமைப்பாக அது வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தில் துனியாவில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான், நாளை மறுமை நாள் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் என்பதைத்தான் இந்த ஆஷுராவினுடைய நாளினுடைய அந்த படிப்பினைகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான், இந்த உம்மத்தை பாதுகாக்காமலா போய்விடுவான். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், இந்த உம்மத்திற்கு தராமலா போய்விடுவான். நிச்சயம் தருவான். நம்முடைய கல்பு அல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது, நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக வருகின்ற பொழுது, நம்முடைய சொல் அல்லாஹ்வுடைய சொல்லாக வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு நிச்சயம் இந்த துனியாவில் வெற்றியை தருவான். அந்த நபிமார்களுக்கு வழங்கிய அந்த வெற்றியை இந்த துனியாவில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து தருவான் என்பதை தான் இந்த ஆஷுராவினுடைய நாளினுடைய படிப்படையுடைய அந்த செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இல்லாம ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் முஃமின்கள் முஸ்லிம்கள் உலகில் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எந்த முன்னேற்றத்தை நாம் பெற வேண்டும் என்று நாடுகின்றோமோ அந்த உயர்ந்த ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் குறிப்பாக நம்முடைய வாரிசு செல்வங்களுக்கும் எல்லா வகையிலும் அல்லாஹ் முன்னேற்றத்தை தந்தல் புரிவானாக. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் இந்த ஜும்ஆவினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லா நல்ல துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆசிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹு தஅவானா